ஹாய் கைஸ், நான் தமிழ், இது தரன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, காட்டு இது நாங்கள் வந்து கோச்சுக்காக செஞ்சுருந்தோம்னு சொல்லி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகுது இந்த ஆர்டரு. கஸ்டமரோட வண்டி வந்து இப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மாட்டி விட்டு வர போகிறோம். கன்னியாகுமரியில் வண்டியில் போய் மாட்டி விட்டு செட் பண்ணிவிட்டு வர போகிறோம். எப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போகிறோம், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, திண்டுக்கல்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி 11:40 ட்ரெயின், அதை பிடிச்சி வந்து நாங்கள் கன்னியாகுமரி போக போகிறோம். சரி வாடா வாடா சுழியே வலிக்கல. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து 4th பிளாட்ஃபார்ம், அது 3rd பிளாட்ஃபார்ம். அது சென்னை நோக்கி போகும், இது கன்னியாகுமரி நோக்கி போகும். திண்டுக்கலுக்கு வர வைக்கிறேங்க ஐஸ். கைஸ், கன்னியாகுமரி ஜங்ஷனோட டெட் எண்டு, இந்த நம்ம தமிழ்நாட்டோட எண்டு. இதுக்கப்புறம் வந்து வேறு ரூட் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற விதமாக ஜங்ஷனும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அந்த ட்ராக்ஸ் அங்கே கிடையாது. இந்த இந்தியாவோட எண்டில் இருக்கும். நான் வந்த ட்ரெயின் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட இன்ஜின் தான் இது. அப்படியே கழட்டி போட்டாங்க. அதுதான் கடல். இந்த பக்கம் பௌதியம்மன் கோயில். காலையிலே கடல்ல ஒரு குளியலை போடுவோம். எங்க தலைவா திருக்குறள் படிட்டா பராஸ்கல்ன்றாரு. கடைசியா அந்த படத்தை இந்த இடத்த வந்து இதுல பார்த்தது, அதாவது படம் வருமே இல்ல, கயல் படத்துல பார்த்தது. சுனாமி அதே சீன் தான். கடல் உள்ள ஊத்தின முடியாது. அது போற வேகத்தோட பின்னாடி வேகமா வருவா, எப்படிப்பா ஓடி வர்றது? நீங்களும் வாங்கினேன்.
கன்னியாகுமரி வந்ததுக்கு திருவள்ளுவர் சிலையும் பீச்சையும் பார்த்துட்டு அடுத்த வேலையை தொடங்கிட்டோம் கைஸ். இந்த கோச்சுக்கு நம்ம கொடுத்துருக்க ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 5.4, அதாவது 2 JPL 2 பயணியர் போடுற மாதிரி சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. பயணியர் சப் வந்து நம்ம பாக்ஸ் அடித்து கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம போட்டிருக்க ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப பவரான ஆம்பிளிஃபையர். இதில் வந்து HDMI சோர்ஸ் எல்லாமே இருக்குது, ஆப்டிகல் எல்லாமே இருக்குது. 2 பாக்ஸை வந்து பேக் சைடு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ரிசல்ட்டை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ரிசல்ட்டை வீடியோவாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து நாங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் அதை மிஸ் பண்ணாமல் சரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம். எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக அமைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் பாக்ஸை ஃபிட் பண்ணுறது தான். அதுவும் இல்லாமல் இந்த சப்வூஃபர் பாக்ஸோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பஸ்ஸோட சேஸுக்கு அடியில் கொண்டு வந்து டிரைவர் சீட்டு கேபின்லாம் தூக்கி ஆம்பிளிஃபையர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தது. ஸோ அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேலை இழுத்துது. உண்மையாக சொல்ல போனால் இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களும் நம்மளால் இறங்கி வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்க தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம் இந்த டைமில். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. சப்வூஃபர் மொத்தம் 4 போட்டிருக்கோம். JPL 2, பயணியர் 2 நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு நாங்கள் டெஸ்டிங் வீடியோ டெமோ வீடியோ எடுத்தோம். பட் ஆனால் வந்து நான் இதை போட முடியாது, காப்பிரைட்டில் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஆர்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ அப்லோடும் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப டிலேயாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து பஸ் ஆர்டர் கோச் ஆர்டர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் எங்கள் ஓனோட சிஸ்டத்தை தொடர்பு கொண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். என்னால் வந்து ஆடியோ ப்ளே பண்ண முடியலன்னு வருத்தம் தான். பட் ஆனால் நான் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தான் அது ஒரு டிஃபெக்டாக விழுந்துடும். ஸோ அதனால் அதை நம்ம இடம் கொடுக்க வேணாம். பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.